ஒரு கிட்டாரிஸ்ட் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு பாடல் பாடிட்டு இருப்பார். அப்போ இவங்க சிறு வயதுல இருக்கும்போது ஒரு ஃபேமிலி சாங் பாடியிருப்பாங்க. இந்த படத்தோட பேரும் அந்த பாட்டுல தான் ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன். நாளை நமதே அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாடல். அந்த பாடலை ஒரு 4-5 வரி பாடுவார். ஒவ்வொரு தரம் அந்த மேடை ஏறி பாடும்போது இந்த பாடலை மட்டும் அந்த பாடகர் பாடுவார். என்ன ஒரு நினைப்புல அப்படின்னா, தன்னோட பிரிஞ்சு போன தன்னோட சகோதரர்கள் எங்கேயாச்சும் யாராச்சும் எப்பவாச்சும் இந்த பாடலை கேட்டு நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்துல அவரு பாடுவார். இப்படி காலம் ஓடுது. ட்ரெயின்ல ஏறி பிரிஞ்சு போன சகோதரர் மூத்த சகோதரர் அவர் தான் அந்த குடும்பத்துக்கு. அவர் ஒரு பிட் பாக்கெட் கூட சேர்ந்து ஒரு கொள்ள கும்பல்ல அவரு சிக்கிக்கிறார். அவருக்கும் வேற வழி இல்லாம அவர் கொள்ளையடிக்கிறது, சின்ன சின்ன திருட்டு வேலைகள் செய்யறது, இப்படி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருப்பார். ட்ரெயின் ஏற முடியாம பிரிஞ்சு போன இன்னொரு சகோதரர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நல்லவர் கையால வளர்க்கப்பட்டு ஒரு துப்பறியும் காவலரா அவரு வளர்றார். அவர் அந்த காவலரா மாறி இருப்பார். 3ஆவதா இருக்கிறவர் தான் அந்த மேடையில பாடுற பாடகரா இருப்பார். சோ இப்படி சின்னவங்கள்ல இருந்து பிரிஞ்சு பெரியவங்களா வளர்ந்த இவர்கள் இந்த ஸ்டேஜஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு படத்தை காமிச்சிருப்பாங்க. இதுக்கு நடுவுல அந்த கொள்ள கும்பல்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் அவங்க அப்பாவை கொன்ன அந்த கொலையாளி இருக்காரு இல்லையா, அவர் இப்ப பெரிய டான் ஆயிட்டு இருப்பார். அவரோட கூட்டத்துல போய் சேர்றார். பார்த்த உடனே தெரிஞ்சிருது இவர் தான் நம்ம அப்பாவை கொன்னாருன்னுட்டு. ஆனாலும் இவர் அதுக்கான தக்க சமயத்துக்காக காத்திருப்பார், அந்த டானை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக.